ப்ரோ நமக்கு மட்டும் தான் ஒன்றாம் தேதி தானே இஎம்ஐ கரண்ட் பில்லு வீட்டு வாடகைன்னு சொல்லிட்டு 1008 பஞ்சாயத்தரை சுற்றிக்கிட்டு இருக்கோமா. இந்த இன்ஸ்டால பாருங்க அவன் ஜாலியாக விளாக் பண்ணி சுற்றிக்கிட்டு இருக்கான். நான் மட்டும் ஏன் எப்படி இருக்கோம்? நமக்கு மட்டும் இல்லை ப்ரோ. சரி, உன்கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்குறேன். உனக்குன்னு ஒரு 6 மாதம் எக்ஸ்பென்ஸை செப்பரேட்டாக சேவ் பண்ணி வச்சிருக்கியா? ஆடா சும்மா இருக்கு ப்ரோ. சேலரி இப்படி வந்து அப்படி போயிருக்கு. அப்புறம் எங்க அதான் ப்ராப்ளம். உனக்கு இன்கம் வந்ததும் செலவு பண்ணிட்டு அப்புறம் தான் சேவ் பண்ணுற. அதனால தான் உன்னோட சேவிங்ஸு ஜீரோவாக இருக்குது. அதுக்கு பதிலாக உனக்கு இன்கம் வந்ததும் ஃபஸ்ட்டு இன்வெஸ்ட் பண்ணு, அதுக்கப்புறம் செலவு பண்ணிக்கோ. அப்போ லைஃப் என்ஜாய் பண்ண முடியாதா? யாரு ப்ரோ என்ஜாய் பண்ணணும்னு சொன்னா? இஎம்ஐ ஸ்ட்ரெஸ்ஸை வச்சுக்கிட்டு என்ஜாய் பண்ணான்னு சொல்கிறேன். சப்போஸ் உனக்கு திடீர்னு ஒரு எமர்ஜென்சி வந்துச்சுன்னா, ஒருவேளை ஜாப்பே போச்சுன்னு வச்சுக்கேன், உன்னோட 5 வருஷம் சேவிங்ஸும் சுத்தமாக காலியாகிடும். அப்போ என்னதாங்க பண்ணுறது? இவ்வளோ சொல்கிறேன், எமர்ஜென்சி ஃபண்ட்ஸில் எடுத்து வச்சுக்கோ, ஒரு டேர்ம் இன்சூரன்ஸ் ஒன்று போட்டு வச்சுக்கோ, உங்களோட ஃபேமிலி சேஃப்டிக்காக ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் போட்டு வச்சுரு, ஒரு லாங் டேர்ம் ஹெல்த் க்ரியேட் பண்ணுறதுக்கு எஸ்டிபி ஸ்டார்ட் பண்ணி விட்டுரு. இதுக்கு எல்லாத்துக்கும் மேலே லோன் ஏதாவது இருந்துச்சுன்னா உடனே க்ளோஸ் பண்ணிடு. இதெல்லாம் பண்ணாமல் அந்த செலிப்ரேஷன் இந்த செலிப்ரேஷனும் ரொம்ப கூச்சிக்கிட்டு இருக்காது. இது கேட்க நல்லா தான் இருக்கு ப்ரோ. ஆனால் கொஞ்சம் கஷ்டம் தான் ப்ரோ. கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், பட் கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணிட்டேன்னா அதுவே உனக்கு பழகிடும்.